மிதுனம் ராசி நேயர்களே, உங்களுடைய எதிரிகளின் மறைமுக செயல்களால உங்களுக்கு அதிக வேதனைகளும் கவலைகளும் ஏற்பட்டிருந்திருக்கும். உங்களுக்கு நேருக்கு நேர் நின்று மோதும் துணிச்சல் இல்லாத எதிரிகள் எப்போதும் மறைமுகமாகவே உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்திருந்திருப்பாங்க. நீங்கள் செய்யும் நல்ல காரியங்களை கெடுப்பது, உங்களுடைய பணியிடத்துல உங்களுக்கு எதிராக உயரதிகாரிகளிடம் கோல் மூட்டுவது, உங்கள் பெயரை கெடுக்க வதந்திகளை பரப்புவது போன்ற அசிங்கமான செயல்கள்ல அவங்க ஈடுபட்டிருந்திருப்பாங்க. நீங்க தொட்டதெல்லாம் துலங்காமல் போனதுக்கு காரணமாகவும் இருந்திருக்கும். இவங்களுடைய இந்த மறைமுக சதி வேலைகளும் செய்வினை போன்ற எதிர்மறை ஆற்றல்களுமே ஆகும். யார் உங்களை எதிர்க்கிறார்கள் என்றே தெரியாம நிழலோடு சண்டையிடும் ஒரு சோர்வான நிலையை நீங்கள் அனுபவித்திருந்திருப்பீங்க. அவங்களுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்க நீங்க எடுத்த முயற்சிகளும் உங்களுக்கு பெரும் மன உளைச்சலையே தந்திருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களை பணியிடத்திலேயோ அல்லது உங்களுக்கு எதிராக உங்கள் உயரதிகாரிகளிடம் கோல் முட்டுவது போன்ற உங்கள் பெயரை கெடுக்க வதந்திகளை பரப்புவது போன்ற அசிங்கமான செயல்களில் அவங்க ஈடுபட்டிருந்திருப்பாங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்காமல் போனதுக்கு காரணமும் இவங்களுடைய இந்த மறைமுக சதி வேலைகளும் செய்வினை போன்ற எதிர்மறை ஆற்றுகளுமே உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் உங்களை யார் எதிர்க்கிறாங்க என்று தெரியாமல் நிழலோடு சண்டை போயிடும் ஒரு சோர்வான நிலையை நீங்கள் அனுபவித்திருந்திருப்பீங்க. அவங்களோட சூழ்ச்சிகளை முறியடிக்க நீங்கள் எடுத்த முயற்சிகளும் உங்களுக்கு பெரும் மன உளைச்சலையே தந்திருந்திருக்கும். உங்களுக்கு குடும்ப அமைதியை குலைத்த மூன்றாம் நபர்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பெரும்பாலான குடும்பங்களுக்கு சண்டைகளுக்கும் குடும்ப உறுப்பினர்கள் காரணமல்ல, வெளியிலிருந்து வந்த ஒரு மூன்றாம் நபர் தான் காரணம். இது ஒரு பக்கத்து வீட்டுக்காரராகவோ தூரத்து உறவினராகவோ அல்லது உங்களின் தவறான நண்பராக கூட இருக்கலாம். உங்க குடும்ப ரகசியங்களை அவங்களிடம் பகிர்ந்தது நீங்க செய்த தவறு. அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்ட அவங்க கணவன் மனைவிக்கு இடையே அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையேயும் சந்தேக விதைகளை தூவி குடும்பத்தின் நிம்மதியை குலைத்திருந்திருப்பாங்க. வீட்டிற்குள்ள எப்போதும் ஒரு பதற்றமான சூழலும் நிம்மதியற்ற தன்மையும் நிலவ அந்த மூன்றாம் நபர்களுடைய தலையீடே முக்கிய காரணமா என்பதை நீங்க உணர்ந்திருந்திருப்பீங்க. குடும்பத்துக்குள்ள பலத்த சேதங்களும் ஏற்பட்டிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது ஒரு பக்கத்து வீட்டுக்காரரோ அல்லது தூரத்துறவினரோ அல்லது உங்களின் தவறான நண்பர்கள் மூலியமா தான் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களும் குடும்பத்துல பெரிய சந்தைகளுமே ஏற்பட்டிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க தங்களுக்கு அவங்க உங்களை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு அவங்க உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையேயோ அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையேயோ சந்தேக விதைகளையும் தூவி குடும்பத்தில் நிம்மதியை குலைச்சிருந்திருப்பாங்க. வாழ்க்கை முழுவதுமே மறக்க முடியாத வேதனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். அதாவது உங்களுடைய ஒட்டுமொத்த வடிவமாக உங்க வாழ்வுல நீங்க கடந்து வந்த சில வடுக்கள் என்றும் அழியாதவையாக அமைந்திருந்திருக்கும். மரணத்திற்கோ அல்லது வாழ்நாள் இழப்பிற்கோ இணையான சில துயர சம்பவங்களை நீங்க சந்திக்க நேரிட்டிருந்திருக்கலாம். நம்பிக்கை துரோகம், பொருளாதார வீழ்ச்சி, அவமானம், தனிமை என அனைத்தும் ஒரே காலகட்டத்துல உங்களை சூழ்ந்த போதுதான் நீங்க வாழ்வதா வேண்டாமா என்ற விளிம்பு நிலைக்கு சென்றிருந்திருப்பீங்க. காலங்கள் கடந்தாலும் உங்களை காயப்படுத்திய மனிதர்களுடைய முகங்களும் அவங்க பேசிய வார்த்தைகளுமே உங்க நினைவிலிருந்து என்னைக்குமே அழியாம இருந்திருக்கும். அவை உங்க நெஞ்சில ஆறாத வடுக்களாகவே இன்னும் தங்கி கொண்டிருந்திருக்கும். இந்த வேதனைகள் உங்களை ஒரு கரடு முரடான மனிதராகவே மாற்றியிருந்தாலுமே வாழ்வின் யதார்த்தத்தையும் மனிதர்களுடைய உண்மையான முகத்தையுமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்க பாதபுட்டங்களாகவும் இவை அமைந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு நடந்த நம்பிக்கை துரோகம், பொருளாதார வீழ்ச்சி, அவமானம், தனிமை என அனைத்துமே ஒரே காலகட்டத்துல உங்களை சூழ்ந்து போதுதான் நீங்க வாழ்வதா வேண்டாமா என்ற விளிம்பு நிலைக்கே சென்றிருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம காலங்கள் கடந்துமே உங்களை காயப்படுத்திய மனிதர்களுடைய முகங்களும் அவங்க பேசிய வார்த்தைகளுமே உங்க நினைவிலிருந்து என்னைக்குமே அழிந்திருக்காது. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. புகழ் மற்றும் மரியாதை உயரப் போகின்றது. உங்கள் ராசிக்கு சமுதாயத்துல
அந்தஸ்தை தரும் ஸ்தானங்கள் பலமடைவதால நீங்க வாழும் பகுதியிலையும் நீங்க வேலை செய்யும் இடத்திலையும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரப்போகுது. இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவங்க கூட இனி உங்களின் திறமையை கண்டு உங்களுக்கு தலை வணங்குவாங்க. பொதுநல காரியங்கள் அல்லது சமூக அமைப்புகள்ல உங்களுக்கு முக்கிய பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரப்போகுது. உங்களின் செல்வாக்கும் சமுதாயத்துல ஓங்கி நிற்கப் போகின்றது. உங்களை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு உங்களை சுற்றி ஒரு கூட்டமே உருவாக்கப் போகிற அளவிற்கு உங்களுடைய புகழும் நாலாபுறமும் பரவப் போகின்றது. அதாவது நீங்க வாழும் பகுதியிலையும் நீங்க வேலை செய்யும் இடத்திலையும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்துமே பல மடங்கு உயரப் போகின்றது. இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவங்க கூட இனி உங்களின் திறமை கண்டு உங்களுக்கு தலை வணங்க போறாங்க. பொதுநல காரியங்கள் அல்லது சமூக அமைப்புகள்ல உங்களுக்கு முக்கிய பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரப்போகின்றது. எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கப் போகின்றது உங்களுக்கு. நீண்ட நாட்களாக வேலைக்காகவோ விசா உயர்வுக்காகவோ நீதிமன்ற வழக்கு தீர்ப்புக்காகவோ அல்லது வங்கி கடன் ஒப்புதலுக்காகவோ நீங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருந்த சுப செய்திகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாக வந்து சேரப்போகின்றது. இனி இந்த காரியம் நடக்காது என்று நீங்க கைவிட்ட சில விஷயங்கள் கூட இப்போது திடீரென உங்களுக்கு சாதகமான திருப்பத்தை தந்து நல்ல செய்தியாகவே வரப்போகின்றது. தொலைபேசி அல்லது கடிதம் மூலயமா வரும் செய்திகள் உங்க வீட்டுல மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகின்றது. நீங்க கொடுத்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் வந்து சேரப்போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது நீங்க ஆவலுடன் காத்து கொண்டிருந்த சுப செய்திகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா வந்து சேரப்போகுது. அது மட்டும் அல்லாமல் இப்போது திடீரென உங்களுக்கு சாதகமான திருப்பத்தை தந்து நல்ல செய்திகளும் இப்போது உங்களுக்கு வரப்போகின்றது. தொலைபேசி அல்லது கடிதம் மூலயமா வரும் செய்திகள் உங்க வீட்டில் மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகின்றது. வாழ்க்கையை புதிய ஒளிய நீங்க காண போறீங்க. இறுதியா உங்க வாழ்வுல இருந்த பக்கங்கள் அனைத்துமே முடிவுக்கு ஒரு புதிய விதிகளை நோக்கி உங்க வாழ்க்கை பயணிக்க போகுது. இதுவரை நீங்க சந்தித்த சோதனைகளும் அவமானங்களும் தடைகள் மற்றும் நஷ்டங்கள் அனைத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. கிரகங்களுடைய அனுகூலமான பார்வையால உங்க வாழ்வுல தடையில்லா முன்னேற்றமும் நிம்மதியும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருக போகின்றது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும் ஒரு பொன்னான காலம் இதுவே அமைய போது. நம்பிக்கையோடு அடி எடுத்து வையுங்கள். உங்க வாழ்க்கை புதிய ஒளியோடும் பிரகாசத்தோடும் மிளிரப் போவது உறுதியாகவே அமையப்போது உங்களுக்கு. அதாவது நீங்க இப்போது ஒரு புதிய புதிய விதிகளை நோக்கி உங்க வாழ்க்கையை பயணிக்க போறீங்க. அதாவது நீங்க சந்தித்த சோதனைகளும் அவமானங்களும் தடைகள் மற்றும் நஷ்டங்கள் அனைத்துமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு நீங்க இப்போது ஒரு தடையில்லா முன்னேற்றம் நிம்மதியும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற போறீங்க. நம்பிக்கையோடு அடியெடுத்து வைங்க. உங்க வாழ்க்கையை புதிய ஒளியோடும் பிரகாசத்தோடும் மிளிரப்போவது உறுதியாகவே அமையப்போகுது. இவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லது சமூக அமைப்புகள்ல உங்களுக்கு முக்கிய பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரப்போகுது. உங்களின் செல்வாக்கும் சமுதாயத்துல ஓங்கி நிற்கப் போகின்றது. உங்களை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு உங்களை சுற்றி ஒரு கூட்டமே உருவாக்கப் போகிற அளவிற்கு உங்களுடைய புகழும் நாலாபுறமும் பரவப் போகின்றது. அதாவது நீங்க வாழும் பகுதியிலையும் நீங்க வேலை செய்யும் இடத்திலையும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்துமே பல மடங்கு உயரப் போகின்றது. இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவங்க கூட இனி உங்களின் திறமை கண்டு உங்களுக்கு தலை வணங்க போறாங்க. பொதுநல காரியங்கள் அல்லது சமூக அமைப்புகள்ல உங்களுக்கு முக்கிய பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரப்போகின்றது. எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கப் போகின்றது உங்களுக்கு. நீண்ட நாட்களாக வேலைக்காகவோ விசா உயர்வுக்காகவோ நீதிமன்ற வழக்கு தீர்ப்புக்காகவோ அல்லது வங்கி கடன் ஒப்புதலுக்காகவோ நீங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருந்த சுப செய்திகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாக வந்து சேரப்போகின்றது. இனி இந்த காரியம் நடக்காது என்று நீங்க கைவிட்ட சில விஷயங்கள் கூட இப்போது திடீரென உங்களுக்கு சாதகமான திருப்பத்தை தந்து நல்ல செய்தியாகவே வரப்போகின்றது. தொலைபேசி அல்லது கடிதம் மூலயமா வரும் செய்திகள் உங்க வீட்டுல மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகின்றது. நீங்க கொடுத்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் வந்து சேரப்போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது
ஆவலுடன் காத்து கொண்டிருந்த சுப செய்திகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக சேரப்போகுது. அது மட்டும் அல்லாமல் இப்போது திடீரென உங்களுக்கு சாதகமான திருப்பத்தை தந்து நல்ல செய்திகளும் இப்போது உங்களுக்கு வரப்போகின்றது. தொலைபேசி அல்லது கடிதம் மூலயமா வரும் செய்திகள் உங்க வீட்டில் மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகின்றது. வாழ்க்கையை புதிய ஒளிய நீங்க காண போறீங்க. இறுதியா உங்க வாழ்வுல இருந்த பக்கங்கள் அனைத்துமே முடிவுக்கு ஒரு புதிய விஜயலை நோக்கி உங்க வாழ்க்கை பயணிக்க போகுது. இதுவரை நீங்க சந்தித்த சோதனைகளும் அவமானங்களும் தடைகள் மற்றும் நஷ்டங்கள் அனைத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. கிரகங்களுடைய அனுகூலமான பார்வையால உங்க வாழ்வுல தடையில்லா முன்னேற்றமும் நிம்மதியும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருக போகின்றது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும் ஒரு பொன்னான காலம் இதுவே அமைய போகுது. நம்பிக்கையோடு அடி எடுத்து வையுங்கள். உங்க வாழ்க்கை புதிய ஒளியோடும் பிரகாசத்தோடும் மிளிரப் போவது உறுதியாகவே அமையப்போகுது உங்களுக்கு. அதாவது நீங்க இப்போது ஒரு புதிய புதிய விதிகளை நோக்கி உங்க வாழ்க்கையை பயணிக்க போறீங்க.